வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் கொடுக்க வந்திருக்கிறேன். அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு பார்ட் டைமில் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது, இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்களா, உங்களால் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியலை, வீட்டில் இருந்தே ஏதாவது பார்ட் டைமில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, அப்போது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கா, அப்போது நீங்கள் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நம்ம திருவண்ணாமலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு சாதாரண ப்ரௌசிங் சென்டரில் ஆரம்பித்த இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் பல தடைகளை கடந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் துறையிலேயே பல லட்சம் மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரே நிறுவனமான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது பார்ட் டைம் ஜாப்பா, அதுவும் ஆன்லைன்லையா? இதெல்லாம் நம்பி பண்ண முடியுமா? ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நேரில் போய் பார்க்குற வேலைக்கே சம்பளம் வருமா வராதான்னு பயந்துட்டு இருக்கிறோம். இதில் ஆன்லைனில் போய் வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு எஸ்பிஓ பற்றி சொல்கிற வரைக்கும். ஆமாங்க, நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் 7 முறை எஸ்பிஓலேருந்து நான் பே அவுட் வாங்கியிருக்கிறேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எஸ்பிஓவில் நமக்கு கொடுக்குற டாஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தவறாமல் ஃபாலோ பண்ணுறது. அதை பண்ணாலே நம்ம வந்துட்டு கரெக்டாக ஏர்ன் பண்ண முடியும். எஸ்பிஓவில் டாஸ்க் சம்மந்தமாக என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கமெண்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டாஸ்க்கையும் எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த டாஸ்க் பேஜிலே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் அந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். எஸ்பிஓவில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங்கும் கொடுத்து ட்ரைனிங் பீரியட்லேயே ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. எஸ்பிஓவோட டைப்பில் இருக்கிற எஜுகஸ்ட் கம்பெனி மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் ஒரு ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இ-காமர்ஸ் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிஓவில் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்து அது மூலமாக நம்மளை ஏர்ன் பண்ண வைக்கிறாங்க. எஸ்பிஓவில் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 4 வருஷத்தில் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எஸ்பிஓவோடு சேர்ந்து நானும் முன்னேற்ற பாதையில் செல்கிறேங்கிறப்போ எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, தனக்குரிய வாய்ப்பு வரும்புற கொக்கு எப்படி பொறுமையாக காத்துட்ருக்கோ அதுபோல் நமக்கான சரியான வாய்ப்பு வரும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறணும். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.